ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும், இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது, அந்த கிரக மாற்றங்களால் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா அது நமக்கு அமாவாசை நாள் தாங்க. பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் தான் பார்க்கப்படுது. இப்படி பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் வரக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பானது அப்படிங்கிறதையும் இந்த விரத முறைகளை பற்றியும் நம்ம இதை பற்றி உள்ள தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்ன முறையாக விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா பித்திருக்களுடைய ஆசையை பெற முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்னைக்கு சுத்தமான நம்ம நீராடல் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முடிஞ்சால் ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம் இல்லைன்னா காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுறது ரொம்ப நல்லது. அதே போல் தர்ப்பணம் அப்படிங்கிறது தர்பையை ஆசனமாக பயன்படுத்தி கருப்பு எள் மற்றும் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தி முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி செய்ய முடியாதவர்கள் பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை சமைக்கணும். அதில் குறிப்பாக இந்த அமாவாசை படையலில் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வாழைக்காய் செய்திருக்கணும். பாயாசம் போட்டு படையல் சாப்பாடு கண்டிப்பாக செய்யணும். இதை செய்துட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் எச்சில் படாமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அந்த உணவை காகத்துக்கு வைக்கணும். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த உணவை எடுத்துக்கணும். காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது அமாவாசையில் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. அதே போல் இந்த நாளில் நீங்கள் தானம் செய்கிறது இன்னும் சிறப்பானது. அமாவாசை அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க, இல்லைன்னா வஸ்திர தானம் கொடுங்க. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவங்கள ஆசிகள் கொடுக்கணும் அப்படின்னு வழிபாடுகள் செய்துட்டு நீங்கள் இதை செய்தீங்கன்னா அவங்களையும் சந்தோஷப்படுத்தும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இந்த விஷயங்களையெல்லாம் கண்டிப்பாக அமாவாசையில் செய்யணும். கண்டிப்பாக அமாவாசையில் செய்யவே கூடாத விஷயம் என்னென்னா, அன்றைக்கி வீட்டில் கோலம் போடக்கூடாது. வெங்காயம், பூண்டு இது மாதிரியான உணவுகளை சமையலில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சுபகாரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது திட்டமிடுறதோ அன்னைக்கு இல்லைனா புதுசாக ஏதாவது பொருட்களை அன்றைக்கி வாங்கிட்டு வரதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அமாவாசைக்கு ரொம்ப வழிபாட்டு தலங்களை பிரசித்தி பெற்றது அப்படின்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அக்னி தீர்த்தம் இருக்குது. அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடணும் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பித்ருதோஷங்கள் இருந்தாலும் நீங்கி போயிடும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் திருவண்ணாமலைக்கு போகலாம். ஏன்னா அமாவாசையில் கிரிவலம் போகலாமா அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. பௌர்ணமியில் தானே கிரிவலம் போவாங்கன்னு. அமாவாசையிலும் கிரிவலம் போகலாங்க. கர்ம வினைகளை தீர்த்து ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசை கிரிவலம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போகலாம். அம்மா மண்டபம் போய் காவிரி கரையில் பித்திருக்களுக்கு நீங்கள் திதி கொடுக்கலாம். இது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு தலம். அங்கே போய் நீங்கள் செய்யும் பொழுதும் அந்த ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது இல்லாமல் எங்கே போகலாம் அப்படின்னா திருச்செந்தூர் போகலாம். ஏன்னா திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா கடலோர தலம். இங்கு அமாவாசை தர்ப்பணம் செய்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த முக்கியமான இடங்களில் எங்காவது ஒரு இடம் போயிட்டு வாங்க. அமாவாசையில் நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும், விரதம் ஏன் இருக்கணும் அப்படின்லாம் கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அமாவாசையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் தீரும், உங்களுடைய குலம் விருத்தியாகும். அதிகாலையில் நீராடி மதிய தர்ப்பணம் செய்துட்டு படையல் இடுற வரைக்கும் நீர் மட்டும்தான் குடிக்கணும். உணவு சாப்பிடக்கூடாது. உணவு உண்ணாமல் இருந்து விரதம் இருந்துட்டு மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நன்மைகள் அமாவாசை வழிபாடுகள் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அமாவாசை வழிபாடுகள் செய்யுங்க. அப்படியே முக்கியமான ஒரு நாளாக அமாவாசை இருக்குது. அப்படிப்பட்ட அமாவாசையில் கிரக மாற்றங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கிரக மாற்றங்கள் 12 ராசிகளுக்கும் தாக்கங்களை கொடுக்கும். இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுக்க போகுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அதுவும் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் இருக்குது அப்படின்றதுனால தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இந்த பதிவை விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள் அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பான்மையான விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. பெருசாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது அப்படின்றதுனால பயப்பட தேவையில்லை. ஓரிரு கிரகங்களை மட்டும் தவிர மற்றபடி எல்லா கிரகங்களுடைய சேர்க்கைகள் கூட்டணிகள் உங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. ஸோ ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்துட்டு அன்றாட வேலைகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும். அதில் குறிப்பாக குடும்பம், திருமணம், காதல் இது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரிஷபராசிக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் பார்த்திங்கன்னா இப்போ உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதாவது இந்த அமாவாசைக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று தான் இருப்பார். அதனால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டகரமானதாகவும் இருக்கும். நினைத்தது எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. ஸோ திடீர் திருமண யோகங்கள் கூட உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, குதூகலம் இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதே போல் குரு வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார். ஸோ அமாவாசைக்கு அப்புறமாவே குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறதுனால வருமானத்தை எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப சீராக்கி கொடுப்பாரு. குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகும். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதனால் பிரச்சனைகள் அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டைமில் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபகரமான இடத்துல இருக்கிறாரு. அப்படின்றதுனால உங்களுக்கு வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். லாபங்கள் எல்லாம் படிப்படியாக பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். ஸோ ரெட்டிப்பு லாபங்கள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள் அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக தான் முடியும். ஏன்னா ரொம்ப நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இப்போ தேடி வரும். ஸோ பல காலமாக எந்த விஷயம் செய்ய முடியாமல் முடங்கி கிடந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் இப்போ நீங்கள் செயல்படுத்தலாம். அதாவது களத்தில் இறங்கி செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி இருக்குது. எதிர்பாராத மாற்றம், முன்னேற்றம் உறுதியாக உங்களுக்கு இப்போ காலகட்டங்களில் கிடைக்க போகுது. ஸோ இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையானது கிடைக்கும். பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அதனால் பணவரவும் நல்லாவே இருக்குது. வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாகவே இருக்குது. நீண்ட நாளாக வராமல் இருந்த தொகை கூட இப்போ கைக்கு வந்துடும். வாராக்கடன் வசூல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் திடீர் செலவுகளும் ஏற்படும். எதிர்பாராத வகையில் யார்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்குற மாதிரிலாம் இருக்கும். அதனால் அந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படின்றதுனால இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அது இல்லாமல் ஒரே நேரத்தில் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இப்போ தேடி வரும். எதை செய்யலாம், எதை விடலாம், எதை தேர்வு பண்ணுறது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு குழப்பமானது இருக்கும். ஸோ இதை எடுத்து செய்யலாமா, இதை விட்டுறலாமா, இல்லை இதை செஞ்சுட்டு அதை விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்திலையும் குழப்பத்தோடையும் தான் இருக்க போகிறீங்க. அதனால் அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வருமானம் அதிகமாக தான் கிடைக்கும். அப்படின்றதுனால அதில் ஒரு பகுதியாவது சேமிக்க பழங்குங்க. இந்த சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எதிர்வரக்கூடிய எதிர்பாராத பிரச்சனைகளையும் செலவுகளையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் இந்த செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு சேமிக்க பழகுங்க. பொதுவாக ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறத கேட்கறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது. நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டீங்க, அதுக்கான பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்கா அப்படின்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் மட்டும் இருக்கலாம். அதுவுமே உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. வயிறு, கழிவு பாதை இது சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். ஆல்ரெடி எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. ஒரு சின்னதாக உடல்நலத்தில் பாதிப்புகள் தெரியுது, அதுக்கான சிம்டம்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது நமக்கு எந்த வகையில் பாதிப்புகள் இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகளை மட்டும் பெருசாக்கக்கூடாது. ஒருவேளை ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் பெருசாகுது அப்படின்னா மற்றபடி எதுலேயுமே நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியாது.
அதனால தான் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனியினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது, சனிப்பெயர்ச்சி நல்லபடியாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பாக செய்ய முடியும். யாருடைய துணையும் உங்களுக்கு தேவையில்லை. சொல்லப்போனால் உங்களுக்கு பணம் பல வழிகளில் இருந்து வரும். அதாவது உங்களுடைய பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் சுக்கிர பகவானை போல செல்வ செழிப்போடு வந்து இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி. அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சனி பகவானும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ எல்லா கிரகங்களுமே வந்து சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாகும். தைரியமாக நீங்கள் இருக்கலாம். இந்த பதிவில் நிறைய தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.